என்னைக்கு அந்த ஊரில் காலை வச்சனோ அன்னையோடு என் கதை முடிஞ்சிச்சு. இன்ன வரைக்கும் என் பொழப்பு இப்படித்தான் இருக்குது. அத்தை, நம்ம கடந்து வந்த பாதை பார்ட் 2 நிறுத்திட்டோம். 1 மாதம் ஆகிடுச்சு நம்ம அந்த வீடியோ போட்டு. இப்போ வந்து நீங்கள் பார்ட் 3 போடுங்க, ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்குறாங்க, யூடியூப்லேயும் கேட்குறாங்க. அதனால பார்ட் 3 எடுத்துடலாங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டார்ட். அப்புறம் வீட்டுக்கு வந்த கூட அம்மா சொன்னாங்க, கண்ணு ஆளுக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்க, நீ ஒரு வேலைக்கு போறியா சாமின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா என்னம்மா வேலைக்கு போகிற இந்த வயசில் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, டாக்டர் வீட்டில் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, நீ போறியாம்மான்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் போய் எப்படிம்மா அந்த குழந்தைய பார்த்துக்குவீன்னு கேட்டேன். ஏம்மா உன் தங்கச்சி இன்ன வரைக்கும் பார்த்துக்கிறீல்ல, அதே மாதிரி தான் அந்த பிள்ளையும் போய் பார்த்துக்க. அந்த பிள்ளைக்கு வயசு 5 தான். நீ நல்லா இருப்பம்மா, அங்கே போனால் வயிற்றுக்கு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா துணி முடிச்சுக்கிட்டு நல்லா இருப்பம்மா. இங்கே ஏன்னா அப்படி பிச்சைக்காரியாட்ட இருக்கிற அப்படின்னு எங்கள் அம்மா என்னை கேட்டுச்சு. சரி நம்ம போனோம்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு, சரி போகிறோம்மா அப்படின்ட்டு. நான் 9 வயசு குழந்த, அந்த பிள்ளை 5 வயசு குழந்த. அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். இப்போ அந்த குழந்தைய டாக்டர் வீட்டில் கொண்டு என்னை விட்டாங்க. அந்த குழந்தைய நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைய என்னால் தூக்கவே முடியாது. அவங்க டாக்டர்மா சொன்னாங்க, நீ தூக்க கூட வேணாம்மா, நீ அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும் அப்படின்னு. சரிங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்க டூர் போகலாமம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேணாங்க, நான் வரல, எனக்கு வாந்தி வரும், நான் வரலன்னு சொன்னதையுமே இல்லைம்மா பரவாயில்ல, போய் எப்போ பழகுறது வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இங்கேருந்து கூட்டிகிட்டு போக எனக்கு வாந்தியாக வருது. என்னால் எல்லாம் வண்டியிலேயே உட்காந்துருக்க முடியல. அங்கே போனால் ஒரு ஃபாரஸ்டாக இருக்குது, மைசூர் ஒரு ஃபாரஸ்ட்டு, வனாந்திர காடு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்கு வீடு இருக்குது. அங்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க. போகும்போது மணி 5 ஆகி போச்சு. சரி 5 மணி தான் ஆகுது, நல்லா வெளிச்சமாக இருக்குது, பரவாயில்லன்னு இருந்தால் இருட்டாக அப்படியே கரும்புக்கு ஒரு சனம் இருக்காது, அப்படி இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்க என்னை வெளியில் சுற்றி கம்பி கேட்டு போட்டிருக்கோம். உள்ளார ரூம்பு, அவங்க அந்த ரூமில் படுத்துக்குவாங்க. அந்த சுற்றி கம்பி கேட்டு போட்டிருக்கிற பக்கம் நான் படுத்திருப்பேன். அப்போ நைட்டு எந்திரிச்சு பார்த்தா எல்லா பக்கம், நானும் குழந்த தானே, நானும் 9 வயசு பிள்ளை தானே, பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அப்போ எனக்கு தூக்கமே வரல. ஐயோ கரடி சிங்கம் புலியெல்லாம் வரும்னு சொன்னாங்களே, இந்த மாதிரி வருமா, பேய் வரும்னு சொன்னாங்களே, இப்படி வருமா, அவங்களாம் உள்ளே போய் படுத்துக்கிட்டாங்களேன்னு சொல்லி அந்நேரத்துக்கு அவங்க வீட்டு கதவை தட்டின பிற்பாடு, ஏன் சரசு ஏன் நேரத்துக்கு கதவை தட்டுற அப்படின்னாங்க. அம்மா எனக்கு பயமாக இருக்குதும்மா, நீங்கள் எல்லோரும் உள்ளே படுத்துக்கிட்டீங்க, எனக்கு வெளியில் படுக்க பயமாக இருக்குதும்மா அப்படின்னு. அதுக்கு அப்படியா, சரி பயப்படாது, எதுக்கு பயப்படுறவா, உள்ளே படுத்துக்கணும்னு சொல்லி அவங்க உள்ளே படுத்துருக்கையில் பக்கத்துலேயே கொஞ்சம் கீழே பாயை விரிச்சு போட்டு என்னை படுக்க வச்சுட்டாங்க. எப்படா நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ட்டு நான் அங்கேருந்து எந்திரிச்சு பார்த்தா பிடிஞ்சு போச்சு. பிடிஞ்சதுமே சரி கிளம்பலாமா ஊருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் 2-3 எஸ்டாட்டில் சுற்றி பார்த்துட்டு நைட்டு கிளம்புறாங்க. கிளம்புனா காலையில் 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. நம்ம வேலூருக்கு வந்துட்டாங்க. வேலூருக்கு வந்ததுமே அங்கே என்னால் எப்படி வர்றாங்க, எனக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் என்னை டிக்கியில் தூக்கி போட்டு வர மாதிரி வர்றாங்க. அவங்க உட்காந்துருக்காங்களா, அந்த கால் கடியில் போட்டுக்கிட்டு வர்றாங்க. கால் கடியில் போட்டு வந்து எங்கள் அம்மா புள்ள வரும்னு எங்கள் அம்மா காலையில் கட்டியே உட்காந்துருச்சு டாக்டர் வீட்டில். கார் வந்ததுமே எங்கள் அம்மா அங்கேருந்து ஒடியாந்து எனக்கு நல்லா காது கேட்குது, எங்கெங்க எங்கள் பிள்ளை அப்படிங்கிற, உங்கள் பிள்ளை பாருங்கள் எங்கே படுத்துருக்குங்க, இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகாமே இருந்திருக்கலாம், போனதுலேருந்து வாங்கி மயக்கமாக கிடக்குது. வண்டிக்குள்ளேருந்து டிக்கிட்டு கீழே அடியிலேருந்து என்னை இழுத்து போட்ட பிற்பாடு உடனே டாக்டர் வேறு காரை வச்சு அங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் எனக்கு குளுக்கோஸ் இறக்கி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. மறுபடியும் என்னை அவங்க ஊருக்கே கூப்பிடல. அங்கே ரொம்ப காலம் இருந்தேன். அங்கே ரொம்ப காலம் இருக்கிறப்ப அங்கேயே பெரிய மனுஷி ஆகிட்டேன். எங்கள் அக்கா, இன்னொரு அக்கா, நான் 3 பேருமே அவங்க வீட்டில் தான் பெரிய மனுஷியானா. அவங்க எங்கள் பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு மாதமே 10 ரூபா சம்பளம். எனக்கு 10 ரூபா, எங்கள் அக்காவுக்கு 10 ரூபா, இன்னொரு அக்காவுக்கு 10 ரூபா. அந்த 10 ரூபாயை வச்சு தான் எங்கள் அம்மா இந்த அக்கா அங்கே சம்பாதிக்க வச்சு குடும்பம் நடத்துச்சு. ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிற்பாடு எங்கள் அம்மா அவங்கள எல்லாம் வேலைக்கு அனுப்பிவிட்டு, இங்கே மாதம் 10 ரூபா தானே, அங்கே வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு 2 ரூபானா 5 நாளைக்கு 10 ரூபா. அப்படி எங்கள் அம்மா கொண்டாந்து எங்கள் எல்லாத்தையும் வேலைக்கு விட்டுச்சு. எல்லாருமே அங்கேயே பெரிய மனுஷி ஆகி எல்லாத்தையும் இங்கேயே கூட்டி வந்துடுச்சு. நான் வயசுக்கு வந்துட்டேன். நான் இங்கே வயசுக்கு என்னை கூட்டியாந்து இங்கே விட்டுட்டாங்க. வயசுக்கு குடிசை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. குடிசை கட்டுறதுக்குள்ள மட்டையெல்லாம் பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தோட பெரிய அக்காவுக்கு இடுப்பொலி பிடிச்சிக்கிச்சு.
இடுப்படி பிடிச்சதுமே அந்த அக்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. எனக்கு இங்கே அங்கே ஆஸ்பத்திரியில் பார்ப்பாங்களா இல்லை என்னங்க வீட்டில் பார்ப்பாங்களா? எனக்கு வீட்டில் யாருமே கிடையாது. அங்கே போனதுமே அங்கே ஐயோ பிள்ளை வேறு வீட்டில் வயசுக்கு வந்து உட்காந்துருக்குறா, இங்கே இந்த பிள்ளை இப்படி இருக்குது. நீங்கள் பெரிய மனுஷியானது டாக்டர் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்களே? கூட்டியாந்து அப்போ எங்கள் அக்காவுக்கு இடுப்படி பிடிச்சா இந்த மாதிரி இருக்குது. அப்போ எங்கள் அக்கா ஒன்றா பண்ணிச்சு. எங்கள் அக்காவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. பரவாயில்ல, ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்குது, இது 3வது பெண் குழந்தை தான் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயும் எங்கள் அக்காக்காரன் என்ன பண்ணிவிட்டான், உனக்கு 3வதும் பொட்டை பிள்ளை பிறந்துருச்சு, இனிமேல் உங்கள் அம்மா வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு எங்கள் மாமன் கோவிச்சுக்கிட்டு போயிட்டான். எங்கள் மாமன் கோவிச்சுக்கிட்டு போன பிற்பாடு ஒரு 1/4 மணி நேரத்தில் எங்கள் அக்கா உசுறு போயிடுச்சு. பெரிய அக்கா இறந்து போயிட்டாங்க. பெரிய அக்கா ஆஸ்பத்திரியில் கிடக்குறேன், நான் வீட்டில் இருக்கிறேன், அந்த குழந்தை பிறந்திருக்குது. எங்கள் மாமன் பஸ் ஏறிட்டான். எங்கள் அம்மா இதெல்லாம் யாரை பார்க்கும், என்ன பார்க்குமா, அந்த அக்காவை பார்க்குமா, என்ன ஒன்றுமே பண்ண முடியல. உடனே எங்கள் அம்மா ஆள் விட்டாங்க வீட்டுக்கு, இந்த அக்கா இறந்து போச்சுன்னு சொல்லி. எனக்கு யாருமே எனக்கு எதுவுமே பண்ணலை, எனக்கு எதுவுமே செய்யலை. ஒரு குடிசை கட்டில், ஒரு தலை சுற்றலை, உனக்கு எதுவுமே பண்ணலை. அவ்வளோ பாவம் செஞ்சவன் நான். உடனே செஞ்ச பிற்பாடு என்ன பண்ணி பிடிச்சி எங்கள் போன வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ எங்கள் அக்காவுக்கு புருஷன் அங்கேருந்து வர்றான். வந்து செத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவை இங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், அக்கா இறந்து போனதுக்கு நான் ஒடியாந்து அழுவுனா இல்லை நான் ஓரமாக உக்காந்துருப்பேனா? எல்லாம் கூடத்தோடமாக கும்மி அடிச்சுக்கிட்டு நானும் அழுதுகிட்டு கத்திக்கிட்டு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எங்கள் அக்காவை வந்து கொண்டு படைச்சிட்டாங்க. பொண்ணு எங்கள் அக்கா புருஷன் என்ன பண்ணிக்கிட்டேன், அப்படி என் பிள்ளைய நான் எங்கள் சாங்கியம் போய் எங்கள் ஊரில் நான் பண்ணிக்கிறேன்னு அந்த பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன். அந்த பிறந்த குழந்தை வேண்டாம் இங்கே சாங்கியம் பண்ணிடலாம் எங்கள் அம்மா எவ்வளோ தூரம் சொல்லிச்சு, கேட்க மாட்டேன்னு. அங்கே கொண்டு போனதுமே அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. இத்தனையும் எங்கள் அம்மா எப்படி சமாளிப்பாங்க? சரி, அது முடிஞ்சு போச்சா. உடனே ஒரு வருஷம் கிருமிச்சு. அப்போ 1 வருஷம் கிருமிச்சிக்கல, அப்போ தான் வயசுக்கு வந்த புதுசு தானே. அவன் வந்து அவனுக்கு கல்யாணம் ஆகும்போது நானும் 3 வருஷத்து குழந்தை. அந்த 2 குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு என்ன பொண்ணு கேட்குறான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. அக்கா பிள்ளைங்க 2ஐயும் பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும், உங்கள் பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அதுக்கு எங்கள் அம்மா கேட்குது என்னைய, கண்ணு நம்ம அக்கா வீட்டு பிள்ளை வீணாக போயிருங்கண்ணு, அதனால் இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்குனாச்சும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா மாமாவனுச்சு. ஏம்மா மனசாட்சி இல்லாத பேசுகிறியாம்மா, அதுங்களும் அத்தசோடு தான் இருக்குது, நானும் அத்தசோடு தான் இருக்கிறேன், என்னையை பிடிச்சி அந்த கிழவனுக்கு கட்டி வைக்கிறீங்கிறியாம்மா, இது உனக்கு நல்லாவாமா இருக்குது அப்படின்னு. அப்போ எங்கள் மாமனை கூப்பிட்டு ஒரே வார்த்தை கேட்டேன், மாமா உனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் எத்தசோடு குழந்தை, 3 வருஷத்து குழந்தை, நீயும் நானும் இப்போ கல்யாணம் பண்ணி போனோம்னா உன் பிள்ளைங்கள அடுத்தா நானும் இருக்கிறேன், என்னையும் உன் பிள்ளைங்க தானே சொல்லுவாங்க, எப்படி மாமா மனசாட்சி இல்லாத வந்து என்னையும் பொண்ணு கேட்குறையே அப்படின்னு. நீ எனக்கோசரமா நான் பொண்ணு கேட்டேன், இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது தானே கேட்டேன்னு. உசுரை விட்டாலும் விடுவேனா மாமா, உன்னை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் மாமா, உன் பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு நீ கிளம்பு மாமா அப்படின்ட்டு. இனிமேல் இந்த 1 நிமிஷம் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த 2 பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு போ. எங்கள் அம்மா ஐயோ அந்த 2 குழந்தைய என்ன ஆகுமோ, அந்த 2 குழந்தைய பார்க்குறேன் என் பொழப்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி போயிட்டான். போன பிற்பாடு எனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு. மாப்பிள்ளையாது சூப்பர் மாப்பிள்ளை. அப்போ நான் என்னான்னு சொல்லி எங்கள் அக்கா புருஷனை நான் முடுக்கினேன். நானும் வயசு பிள்ளை, நானும் நல்லா தான் இருக்கிறேன், நானும் கல்யாணம் பண்ணி எங்கள் அக்காவில் அடிப்பான் தண்ணி, எனக்கு நல்ல மாப்பிள்ளையாக வரணும், 10 ரூபா சம்பாதிச்சாந்து என் கையில் கொடுக்கணும், நானும் என் புருஷனும் ஜோடி போட்டுக்கிட்டு போகணும். எங்கள் அக்காவை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டான், எங்கேயும் கூட்டிகிட்டு வர மாட்டான். நாம் கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைனாச்சும் 4 பக்கம் போகலாம் வரலாம், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஒவ்வொரு புருஷன் மட்டாட்டி எப்படி போகிறாங்க அப்படி கல்யாணம் பண்ணலான்னு நான் நினச்சேன். கடைசியாக எனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு பாரு, செம்ம மாப்பிள்ளை, என்னான்னு சொல்லுவேன் நான். அதுக்கு இவனுக்கு அவனே பரவாயில்லைன்னு தோணுச்சு. கை நிறைய சம்பாரிச்சாந்து கொடுத்தாலும் வீட்டோடு வச்சுருந்தான், இவனை கல்யாணம் பண்ணி காலத்துக்கு கஷ்டப்படுறமே அப்படின்னு அப்புறம்தான் யோசித்தேன் நான். எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, சினிமாவுக்கு போவோம், அப்போல்லாம் படத்துக்கு 1.5 ரூபா, எப்படி அட்டை போட்டு கட்டடை சுற்றியும் கட்டியிருக்கிற படத்துக்கு வந்து கொட்டாய்க்கு போனால் 1.5 ரூபா, இந்த டெண்டு கொட்டாய்க்கு போனால் 1 ரூபா. எங்கள் அம்மாட்ட கேட்டது, அம்மா 1 ரூபா கொடுமா நான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொல்லிச்சு,
கம்பிடிச்சு போட்டு தண்ணி எடுத்துட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு வேணா நீ படத்துக்கு போணுச்சு. நான் என்ன பண்ணேன், வேக வேகமாக வேலையெல்லாம் செய்கிறேன், அத்தனாயிரம் வேலையும் செய்கிறேன். ஐயோ நம்ம அம்மா படத்துக்கு போக சொல்லிடுச்சேன். சரின்ச்சு எங்கள் அம்மா சொல்லிட்டு தரைஞ்சி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அம்மா காசு கொடுன்னு கேட்குறேன். எந்த படத்துக்கு நீ போடுற, போய் வேலையை பாடினுச்சு பாரு. எனக்கு காய்ச்சக்குள்ள வந்துருச்சு. இத்தனை வேலையும் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி சொன்னால் என்ன பண்ணுவேன், படுத்துக்கிட்டேன். காய்ச்சல் அமுடிக்க முடியாமல் வந்துருச்சு. எங்கள் அம்மா ஆஸ்திரிக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது. ஒரு வீணாக போன மாப்பிள்ளை வர்றான் எதுக்கால. எங்கள் அம்மா அது என் தாய் மாமே, எப்படி தாய் மாமனாமா எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு கிடக்குது. நாங்கள் நடந்து தான் போகணும். அப்போ இங்கேருந்து வேலூருக்கு ஒரு 3 மைல் இங்கேருந்து நடந்து தான் போகணும். பஸ் அடிக்கடி வராது. அப்போ போய்கிட்டு இருக்கீல எதுக்கால இங்கே வர்றாங்க, யூனியன் ஆஃபீஸ்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வர்றாங்க. ஆயாலு 3 வர்றாங்க. நாங்கள் பார்க்காத போகிறோம். அங்கேருந்து அங்கே எங்கள் அம்மாவை பார்த்துக்கிச்சு. என்ன வள்ளிமா இந்த பக்கம் போகிற அப்படின்ச்சு. எங்கள் அம்மா வாசனமா இப்போ தான் வர்றியா அப்படிங்குது. ஆமாங்க வா தம்பிங்க. பார்த்தாண்டாயா மாப்பிள்ளை ஒரு தேனையாவே. அப்புறம் போய்கிட்டு இருக்கீங்களும் பார்த்துச்சு. பார்த்த உடனே வாமா எப்போ வந்தீன்னு எங்கள் அம்மா கேட்க, இப்போ தான் வர்றேன் வள்ளிமா, அங்கே எங்கே வந்ததுக்கு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு அதனால் வந்தீங்க. சரி வீட்டுக்கு போங்கம்மா, போ தம்பி நான் வரேன்ட்டு போயிட்டேன். இங்கே வந்து பார்த்தா காலையிலங்காட்டி உன்னை மாமா பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு பார்க்கவா? அப்போ பார்க்கவும் இந்த மாப்பிள்ளை நல்லவன் தான் இருக்குது, நல்லவன் பரவாயில்ல, காயலாங்கடை வச்சுருக்கிறான், சூப்பரான மாப்பிள்ளைன்னாங்க. சரின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம், மறாவது வெள்ளிக்கிழமை கல்யாணம். எவ்வளோ ஒரு வாரத்துக்குள்ளார எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது பத்திரிக்கை வைக்கிறதுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்காரரு திருச்செங்கோடு போகிறாங்க. அப்போ போய் பார்த்தா என் புருஷனுடைய ஊவம் அவன் என்னென்ன வேலை பண்ணுறான்னா அது எல்லாம் அவர் பார்த்துட்டாரு. யாரு? சுந்தரமாமா. இவன் என்ன வேலை பண்ணுறான்னு எங்கள் சுந்தரமாமா பார்த்துட்டாரு, எங்கள் அக்கா வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு. வந்து சரசா அந்த மாப்பிள்ளை உனக்கு வேண்டாம், அந்த மாப்பிள்ளை நல்லவன் கிடையாது, காயலாங்கடை வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்கன்னு சொல்லி உன்னை ஏமாற்றிக்கிட்டாங்க. அந்த மாப்பிள்ளை கிட்ட போன கல்யாணம் பண்ணின்னா நீ அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஏமாம்மா நல்ல மாப்பிள்ளைன்னு தானே அம்மா சொன்னாங்க அப்படின்னு. ஐயோ நான் போய் பார்க்கங்காடி தான் தெரியுது வேண்டான்ட்டாங்க. சொன்ன பிற்பாடு எனக்கு கல்யாணம் வேண்டான்ட்டேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிற்பாடு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யார்கிட்டயோ சொல்லி பார்த்தாங்க. இவங்க பத்திரிக்கையெல்லாம் அடித்து கொடுத்துட்டாங்க. எனக்கு ஏன் கல்யாணம் வேண்டாங்கிறேன் நாங்கள். எங்கள் அம்மா சொல்லிப்பிடிச்சு. எனக்கு ஒரு மூக்குத்தி ஒன்று போட்டாங்க, நிச்சயத்துக்கு புடவை எடுத்து தந்துருந்தாங்க. அது 2ஐயும் கொண்டு போய் எங்கள் பிள்ளை அந்த பொண்ணு மாப்பிள்ளை வேண்டான்ட்டு அப்படி அவங்க சேலை அவங்க மூக்குத்தின்னு கொண்டாந்து திருச்செங்கோட்டில் கொடுத்துட்டு வந்துருச்சு. உடனே இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, எங்கள் அம்மாவோடைய மாமன் அண்ணன் நல்லா இருக்கிறாங்க வேலூரில், அவங்கக்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி நிச்சயதார்த்தம் பண்ணி எல்லாம் உறுதி பண்ணிட்டு போன பிற்பாடு கல்யாணம் வேண்டான்னு வள்ளியம்மா வந்து சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு. இந்த பொண்ணு யூனியனைஸ் பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அவுட் சைடு வருமில்ல, காரில் போட்டு தூக்கி கொண்டு போய் தாலி கட்டுங்க, நான் மற்றது நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் அண்ணக்காரன் சொல்லிட்டான். சொன்ன பிற்பாடு எங்கள் அம்மா சொல்லிச்சு, உனக்கு நோவு இருக்குது நீ இரும்புற அப்படின்னு எங்கள் அம்மா என்னென்னமோ சொல்லுது. என்னை டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக்கப் பண்ணி எனக்கு தாலி கட்டுங்க அப்படின்னு அவன் நிற்கிறான். எனக்கு விடிஞ்சால் தாலி கட்டி எங்கள் வீட்டுக்கார டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக்கப் பண்ணி எனக்கு தாலி கட்டுறாங்க. கட்டியா தான் அவனுன்ட்டாங்க. தாலி கட்டிட்டு போனவ தான் எல்லாம் அம்மா வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. போனதோடு சரி என்னை இந்த ஊருக்கு கூட்டிக்கிட்டே வரல. என்னைக்கு அந்த ஊரில் காலை வச்சனும் அன்னையோடு என் கதை முடிஞ்சிச்சு. இன்ன வரைக்கும் என் பொழப்பு இப்படி